பாபா ராம்தேவ் அவர்கள். பாபா ராம்தேவ் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் நவீன அறிவியலுக்கு புறம்பாக ஏராளமான கருத்துக்களை சொன்னார். நவீன அறிவியல் மருத்துவர்கள் நோயாளிகளை கொன்று விடுவார்கள் என்றெல்லாம் கூட மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஆயுர்வேதம் என்ற பெயரில் நிரூபணமாகாத அறிவியலுக்கு புறம்பான பல்வேறு மருந்துகளை அவரே அவருடைய நிறுவனம் மூலமாக உற்பத்தி செய்து மக்கள் மத்தியில் விற்கக்கூடிய ஒரு மோசடியை செய்தார். கொரோனில் என்ற மருந்து கொரோனா வராமல் தடுக்கும், கொரோனாவை குணப்படுத்தும் என்று சொல்லி ஏராளமான விளம்பரங்களை கொரோனா காலகட்டத்தில் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் மத்தியில் மோசடி செய்தார். அந்த கொரோனில் எந்த வகையிலும் கொரோனா தடுப்புக்கு உதவாது என்பதும் கொரோனாவை குணப்படுத்தாது என்பதும் உறுதியாகி உள்ளது. அது நிரூபணமும் ஆகவில்லை. அன்றைய தினம் ஒன்றிய அரசின் சார்பாக மத்திய அரசாங்கம் அது குறித்து எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. அதேபோல சில சுற்றறிக்கைகளை அனுப்பி அது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்க வேண்டாம்லாம் சொன்னார்கள். அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் நிதின் கட்கரி போன்றவர்களை பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைத்து பதஞ்சலி நிறுவனம் அந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பாபா ராம்தேவ் அவருடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த கொரோனாவில் மிக சிறப்பான பங்காற்றுகிறது, கொரோனாவை குணப்படுத்தி சொல்லி ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. எனவே அமைச்சர்கள் இருவரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ அதுவே இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான மோசடியை பாபா ராம்தேவ் செய்தார். யோகா செய்தால் கொரோனா வராது, யோகா செய்தால் புற்றுநோய் வராது என்றெல்லாம் சொல்லி அவர் தவறான பிரச்சாரம் செய்தார். எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்கிறது. மன்னிப்பு அவர் கேட்டிருக்கார். விளம்பரங்களை பக்கமாக கொடுத்தாங்க. மன்னிப்பு மட்டும் சும்மா ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் கண்டித்ததால் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோட சொல்லலை. 19 ஒரு மன்னிப்பு எதுக்காக மன்னிப்பு கூட இல்லை. நவீன அறிவியல் மருத்துவத்தை விமர்சனம் செய்வதற்காக, நவீன அறிவியல் மருத்துவர்களை குறை சொன்னதற்காக, இழிவுபடுத்தியதற்கான மன்னிப்பு கேட்கலாம் சொல்லவே இல்லை. 19 ஒரு மன்னிப்பு கேட்டுக்கார், அவ்வளோதான். எனவே இந்த மன்னிப்பு போதாது, அது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்கள் கொடுத்த விளம்பர அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்த விளம்பரங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றம் வெறுமனை இதை கண்டித்தா மட்டும் போதாது, அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பதஞ்சலி நிறுவனங்கள் அனைத்தையுமே மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது உடல்நலனுக்கு கேடான மருந்துகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்று மருந்து நிறுவனங்கள் தொலைக்காட்சியில், செய்தித்தாளில் விளம்பரம் கொடுப்பதை ஒன்றிய அரசு தடை செய்ய வேண்டும். எனவே ஒன்றிய அரசு இது உடந்தையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அதுபோல் ஒன்றிய அரசாங்கம் ஆயுர்வேதா, யோகா போன்றவற்றை இந்துத்துவமயமாக்குகிறது. இதுவும் ஏற்புடையதில்லை. ஆயுர்வேதா இந்து மதத்துக்கு சொந்தமானதில்லை. ஆயுர்வேதா ஒரு மதச்சார்பற்ற மருத்துவ முறை, பண்டைய இந்திய மருத்துவ முறை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பண்டைய இந்திய மருத்துவ முறை தோன்றி வளர்ந்த பொழுது அதனுடைய வளர்ச்சியை தடுத்தவர்களே இன்றைக்கு இந்துத்துவாவை வலியுறுத்தக்கூடிய இந்த சித்தாந்தவாதிகளுடைய முன்னோடிகள் தான். ஏன்னா ஆயுர்வேதா மருத்துவ முறை அன்றைக்கு இருந்த பண்டைய மருத்துவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினார்கள். அது தங்களுடைய கருத்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதற்காக அன்றைக்கு நவீன அறிவியல் மருத்துவர்களை இழிவுபடுத்தினார்கள். அன்றைக்கு இருந்த அந்த பண்டைய மருத்துவர்களுடைய மருந்துகளை புறக்கணித்தார்கள், மருத்துவ முறையை புறக்கணித்தார்கள். அந்த மருத்துவ முறை மேலும் வளராமல் தடுத்தால் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆயுர்வேதா மருத்துவ முறை இன்றைக்கு ஏதோ இந்து மருத்துவ முறை போல மாற்றுவதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது. அதுபோல் யோகா என்பது சிந்து சமவெளி நகரத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதுக்கான அந்த சிற்பங்கள் இதெல்லாம் இருக்குது, அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே யோகா ஏதோ பதஞ்சலி முனிவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதுவுமே இந்து மதத்து சொந்தங்கிற மாதிரி உரிமையை கொண்டாடி உலகம் முழுவதும் அந்த சித்தா தினத்தை நாங்கள் யோகா தினத்தை கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை இந்துத்துவமயமாக்குறாங்க. இதுவும் ஏற்புடையதில்லை. எனவே அதே போலவே மிக்சோபதி, ஆன்மீக மருத்துவம், ஜோதிட மருத்துவம், வேதகால மருத்துவம், பாரம்பரிய மருத்துவமுறை, இன்டெகிரேட் மருத்துவமுறைலாம் என்றெல்லாம் சொல்லி நவீன அறிவியல் மருத்துவ முறையை நீர்த்து போகக்கூடிய ஒரு முயற்சி நடைபெறுகிறது. இது இந்திய நாட்டு மக்களை பாதிக்கும், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பாதிக்கும், நவீன அறிவியல் மருத்துவத்துடைய முன்னோக்கி பாய்ச்சலை தடுக்கும். இந்த உலகத்திலே சிறந்த மருத்துவ முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நவீன அறிவியல் மருத்துவம் திகழ்கிறது. பல்வேறு நாடுகள்லேருந்து இங்கே சிகிச்சை பெறாங்க. அண்மையில் பார்த்தா ஒரு போலந்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், பெண் மருத்துவருக்கு இங்கே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சென்னையில் நடைபெற்றது. அதேபோலவே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மருத்துவருக்கு அது மாதிரி சிகிச்சைலாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அப்படிப்பட்ட சூழலில் இதை ஒன்றிய அரசாங்கம் இது போன்று செய்வது சரியல்ல.
எனவே நவீன அறிவியல் மருத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுமாதிரி போலி மருத்துவத்தை திரிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அதேபோல் மருத்துவ கல்வி, சேவை போன்றவற்றில் இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, இந்துத்துவ திணிப்பை மேற்கொள்வதும் ஏற்புடையதல்ல. இவையெல்லாம் கைவிடப்பட வேண்டும் என நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம். அப்புறம் நெக்ஸ்ட் தேர்வு ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. நெக்ஸ்ட் தேர்வு மிகப்பெரிய பாதிப்பை மருத்துவ மாணவர்கள் உருவாக்கும். எனவே நெக்ஸ்ட் தேர்வை முழுமையாக கைவிட வேண்டும். நீட் நுழைவுத்திலிருந்து தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும். அதுபோலவே ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் என்பதை மருத்துவ மாணவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக ஒவ்வொரு மருத்துவ மாணவரும் 2 குடும்பங்களை தத்தெடுக்க வேண்டும் என்ற 5 குடும்பங்களை தத்தெடுக்க வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவ மாணவருடைய உரிமைகளை பாதிக்கும். அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்கும். எனவே இந்த 5 குடும்பங்களையும் அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க மருத்துவ படிப்பை முடிக்கின்ற வரை அவங்கள ஃபாலோ பண்ணணும். அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்புனாக்கா அவங்கள்ட்ட தான் அந்த மருத்துவ மாணவர் தான் அணுகுவாங்க. இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். அந்த பெண் மருத்துவ மாணவிகள் என்கின்ற பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மையில் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த திட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதில் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு முதுநிலை மருத்துவ படிப்பு காலகட்டத்திலே 3 மாத காலம் மாவட்ட சுகாதார இயக்கத்தின் கீழ் கட்டாயமாக பணி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக என்ன ஆகும்னாக்க இன்றைக்கு நாடு முழுவதும் இளம் மருத்துவருடைய வேலைவாய்ப்பு பறிபோய்விடும். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அவ்வப்பொழுது மருத்துவர்கள் நியமிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் மாவட்ட மருத்துவமனையிலையும் முதுநிலை மருத்துவமனைகளை சென்று நீங்கள் 3 மாதம் பணியாற்ற வேண்டும் நிர்பந்தப்படுத்தினால் மாவட்ட மருத்துவமனையில் புதிதாக மருத்துவர்கள் நியமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இதனால் இளம் மருத்துவருடைய வேலைவாய்ப்பு பறிக்கப்படும். எனவே அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு மருத்துவருடைய நீண்டகால கோரிக்கையான அவங்களுடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும். அந்த கோரிக்கை நீண்டகாலமாக இருக்கிறது. எனவே உடனடியாக ஜூன் 4க்கு பிறகு அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களையும் அழைத்து பேசி அவருடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர்பி தேர்வு இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஏறத்தாழ 2553 அரசு உதவி மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த இடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு எம்ஆர்பி இப்பொழுது அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அறிவிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த 2553 உதவி மருத்துவர் இடங்களை நிரப்புவதற்கு முயற்சி செய்வதை எங்கள் மனமாற பாராட்டுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த அப்ளிகேஷன் போடுவதற்கான இறுதி தேதியாக மே மாதம் 15ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னாக்க இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 8000 பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லாருமே அந்த மே மாதம் 21ஆம் தேதியோட கோர்ஸை முடிக்கிறாங்க. அப்போ அதை ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையும், அதாவது இறுதி கட்டமாக அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அனுப்புறதுக்கு இறுதிக்கட்ட தேதியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி என்று நிர்ணயித்தால் இந்த 8000 பயிற்சி மருத்துவர்களும் உடனடியாக மருத்துவ கவுன்சிலில் பதிவுபட்டு அவர்களும் இந்த எம்ஆர்பிக்கு விண்ணப்பிக்க முடியும். அவங்களும் தேர்வு எழுத முடியும். அவர்களும் அரசு பணிக்கு செல்ல முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் மருத்துவர் மத்தியில் இருக்கிறது. ஏறத்தாழ 26,000க்கும் மேற்பட்ட மருத்துவர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. சென்ற எம்ஆர்பி தேர்வில் 25,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அப்போ அதை விட 10,000 பேருக்கு மேலே இப்போ வேலையில்லா திண்டாட்டத்தில் புதுசாக இணைஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த எம்ஆர்பியில் 30,000 பேருக்கு மேலே எழுதுவாங்க. இவ்வளோ கடுமையான ஒரு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த எம்ஆர்பி தேர்வும் அவ்வப்பொழுது தான் நடத்தப்படுகிறது. ரெகுலராக ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இந்த 8000 பயிற்சி மருத்துவர்கள் அந்த தேர்வில் பங்கேற்கக்கூடிய வகையில் உடனடியாக தமிழக அரசு அந்த இறுதி தேதியை மே மாதம் அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த எம்ஆர்பி மூலமாக பணி நியமனத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தவர்களுக்காக 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அது ஆனால் மருத்துவக் கல்வி அந்த மருத்துவக் கல்வி தமிழில் இல்லாதனால அவங்க பயனடைய முடியவில்லை. எனவே +2 வரையும் தமிழில் படித்தவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக 10th வரையும் தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி அல்லது தமிழ் மொழியில் மொழி பாடமாக படித்தாலும் சரி அவர்களுக்கு எம்ஆர்பியில் தனியாக தமிழ் தேர்வு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் படிச்சிருக்காங்க, தமிழ் மொழியில் படித்தாங்க, தமிழ் மொழியில் படிச்சிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. எனவே அவர்களுக்கு ஒரு தமிழ் லாங்குவேஜ் தேர்வு என்பது எம்ஆர்பியில் தேவையில்லை. இன்றைக்கு அந்த தமிழ் எம்ஆர்பி தேர்வு மிக கடுமையாக நடத்தப்படுகிறது. அகடாமிக்காக மருத்துவ பாடங்கள் நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் கூட இது ஒரு பெரிய பிஹெச்டி ஸ்டாண்டர்டுக்கு அந்த தமிழில் கேள்வி கேட்கறதுனால நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. அது அவசியம் இல்லாத ஒன்று. ஆனால் குறைந்தபட்ச டாக்டர்கள் தமிழ் எழுதணும், பேசணும்,
மக்களோட கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்காக 10th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணால் போதுங்கிற இதை வந்து எம்ஆர்பி வைத்திருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏதோ தமிழில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வந்து கேள்வித்தாளை செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி ஃபெயில் ஆகுவது சரியாக இருக்காது. எனவே தமிழ்நாடு அரசு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த எம்ஆர்பி தேர்வு முடிவுகளை வெளியிடுகின்ற பொழுது பேரை மட்டும்தான் வெளியிடுறாங்க. அதில் கம்யூனிட்டி ரேங்க் வெளியிடுறதில்ல, பொதுவான ரேங்க் வெளியிடுறதில்ல, ஜென்ரல் ரேங்க் அது வெளியிடுறதில்ல. ஒவ்வொருத்தர் கேண்டிடேட்டும் என்ன கம்யூனிட்டி, அவருடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன என்பதை வெளியிடவில்லை. இது ஏராளமான குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடமளிக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தலைங்கிற குற்றம் ஒரு புகார் இருந்தது. நாங்களே தான் அதை செய்தோம். எனவே அதில் வந்து உண்மையிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது. நாங்கள் புகார் அளித்த பிறகு சரி செய்தார்கள். எனவே அதை கண்டுபிடிக்கிறதுக்கே தேவைப்படுது. அப்போ வந்து அந்த இறுதி முடிவு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான்னு அந்த இறுதி முடிவு பட்டியல் வெளியிட பொழுது பெயர், அவருடைய கம்யூனிட்டி வெளியிடப்பட வேண்டும். அதோட பொதுவான ஜென்ரல் ரேங்க் என்னங்கிறது சொல்லணும். அதுக்கடுத்து கம்யூனிட்டி ரேங்க் என்னங்கிறது சொல்லணும். அப்போ தான் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதையும் கண்காணிக்க முடியும். எனவே தமிழ்நாடு அரசு அதை உடனடியாக செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது பிறகு வந்து தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ படித்துட்டு ஏராளமான பேர் கட்டாய சேவையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டுலாம் வந்து அரசு மருத்துவத்தில் பணியாற்றுகிறார்கள். இப்போ ஃபோரன்சிக் மெடிசன்லையும் கிட்டத்தட்ட 9-10 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. பல மாவட்ட மருத்துவர்கள் அது இல்லை, அந்த படித்தவங்க வேலை செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த தனியார் மருத்துவர்கள் நான் சர்வீஸ் பாண்டில் இருக்கவங்க, அதாவது அரசு பணியில் இல்லாமல் முதுநிலை மருத்துவ படிப்பு படித்து கட்டாய சேவையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு சிறப்பு எம்ஆர்பி தேர்வு நடத்தி அவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பயிற்சி மருத்துவர்கள், பட்ட மேற்படிப்பு மாணவர்கள், உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்கு நீண்ட காலமாக அந்த பயிற்சி கால உதவியூதியம் உயர்த்தப்படவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த பயிற்சி கால உதவியூதியத்தை உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பயிற்சி மருத்துவர்கள், பட்ட மேற்படிப்பு மாணவர்கள், உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்கு கடுமையான வேலை வழங்கப்படுகிறது. அவர்களுடைய பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கிறது. எனவே அவர்கள் 8 மணி நேர வேலை என்பதை நிர்ணயித்து அதை மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் சங்க சார்பாக வழக்கு தொடர்ந்து 8 மணி நேர வேலை என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி தீர்ப்பையும் பெற்றிருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு பயிற்சி மருத்துவர்கள், பட்ட மேற்படிப்பு மாணவர்கள், உயர் சிறப்பு மருத்துவ படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த 8 மணி நேர வேலையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய வருகை பதிவு சிறிது குறைந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலோ அடுத்த 6 மாதத்தில் ஏற்கனவே தேர்வு இருந்துச்சு. சப்ளிமெண்ட் எக்ஸாம்னு பேர், ஒரு துணைத் தேர்வு இல்லை இணைத்தேர்வுன்னு சொல்லலாம். அதில் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரெகுலர் பேட்சோடு போகலாம். அதே போலவே கால விரயமாகாது, அடுத்த இயருக்கு போயிடலாம். ஆனால் இப்போ என்னென்னாக்கா இந்த 6 மாதம் கழித்து நடத்தக்கூடிய அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாமை அண்மையில் நிறுத்திட்டாங்க. இதனால் ஒரு அட்டண்டன்ஸ் குறைஞ்சி அவங்க திரும்ப வந்து கிளாஸுக்கெலாம் போயிட்டு அவங்க திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதணுனாக்க 6 மாதத்துக்கு பதிலாக ஓராண்டு கழித்து தான் எழுத முடியுங்கிறது வருது. அப்போ ஓராண்டு காலம் விரயமாகி விடுகிறது. அப்போ ஏற்கனவே என்எம்சியில் ஒரு மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர் வந்து 9 ஆண்டுக்குள்ளே படிப்பை முடிக்கணும்னு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஓராண்டு சொன்னாக்க அவங்க 9 ஆண்டில் படிக்க முடியலனாக்க, கோர்ஸை முடிக்க முடியலன்னா அவங்க இதுவரையும் படித்ததே விரயமாகிவிடும். அவங்க கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி ஆகிடும். எனவே இந்த விதிமுறையை வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும். எனவே ஃபெயில் ஆகிட்டாலோ அல்லது அட்டண்டன்ஸ் குறைவு ஏற்பட்டாலோ மீண்டும் அவங்க வகுப்பு அட்டன் பண்ண பிறகு உடனடியாக 6 மாதத்திலேயே அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் நடத்தப்பட வேண்டும். அதில் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து இதுவரை பார்த்தீங்கன்னாக்க எம்பிபிஎஸ்சில் ப்ரீ ஃபைனல் இயர் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் ஆண்டு படிப்பில் பார்ட் 1ல் கண் மருத்துவம், அதே போலவே இஎன்டி என்று சொல்லக்கூடிய காது மூக்கு தொண்டை படிப்பு இருக்கிறது. பாபா ராம்தேவ் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் நவீன அறிவியலுக்கு புறம்பாக ஏராளமான கருத்துக்களை சொன்னார். நவீன அறிவியல் மருத்துவர்கள் நோயாளிகளை கொன்று விடுவார்கள் என்றெல்லாம் கூட மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஆயுர்வேதம் என்ற பெயரில் நிரூபணமாகாத அறிவியலுக்கு புறம்பான பல்வேறு மருந்துகளை அவரே அவருடைய நிறுவனம் மூலமாக உற்பத்தி செய்து
மக்கள் மத்தியில் விற்கக்கூடிய ஒரு மோசடியை செய்தார். கொரோனில் என்ற மருந்து கொரோனா வராமல் தடுக்கும், கொரோனாவை குணப்படுத்தும் என்று சொல்லி ஏராளமான விளம்பரங்களை கொரோனா காலகட்டத்தில் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் மத்தியில் மோசடி செய்தார். அந்த கொரோனில் எந்த வகையிலும் கொரோனா தடுப்புக்கு உதவாது என்பதும் கொரோனாவை குணப்படுத்தாது என்பதும் உறுதியாகி உள்ளது. அது நிரூபணமும் ஆகவில்லை. அன்றைய தினம் ஒன்றிய அரசின் சார்பாக மத்திய அரசாங்கம் அது குறித்து எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. அதேபோல சில சுற்றறிக்கைகளை அனுப்பி அது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்க வேண்டாம்லாம் சொன்னார்கள். அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் நிதின் கட்கரி போன்றவர்களை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைத்து பதஞ்சலி நிறுவனம் அந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பாபா ராம்தேவ் அவருடைய நிறுவனத்தை பாபா ராம்தேவ் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் நவீன அறிவியலுக்கு புறம்பாக ஏராளமான கருத்துக்களை சொன்னார். நவீன அறிவியல் மருத்துவர்கள் நோயாளிகளை கொன்று விடுவார்கள் என்றெல்லாம் கூட மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஆயுர்வேதா என்ற பெயரில் நிரூபணமாகாத அறிவியலுக்கு புறம்பான பல்வேறு மருந்துகளை அவரே அவருடைய நிறுவனம் மூலமாக உற்பத்தி செய்து மக்கள் மத்தியில் விற்கக்கூடிய ஒரு மோசடியை செய்தார். கொரோனில் என்ற மருந்து கொரோனா வராமல் தடுக்கும், கொரோனாவை குணப்படுத்தும் என்று சொல்லி ஏராளமான விளம்பரங்களை கொரோனா காலகட்டத்தில் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் மத்தியில் மோசடி செய்தார். அந்த கொரோனில் எந்த வகையிலும் கொரோனா தடுப்புக்கு உதவாது என்பதும் கொரோனாவை குணப்படுத்தாது என்பதும் உறுதியாகி உள்ளது. அது நிரூபணமும் ஆகவில்லை. அன்றைய தினம் ஒன்றிய அரசின் சார்பாக மத்திய அரசாங்கம் அது குறித்து எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. அதேபோல சில சுற்றறிக்கைகளை அனுப்பி அது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்க வேண்டாம்லாம் சொன்னார்கள். அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் நிதின் கட்கரி போன்றவர்களை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைத்து பதஞ்சலி நிறுவனம் அந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பாபா ராம்தேவ் அவருடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த கொரோனில் மிக சிறப்பான பங்காற்றுகிறது, கொரோனாவை குணப்படுத்தி சொல்லி ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. எனவே அமைச்சர்கள் இருவரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ அதுவே இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான மோசடியை பாபா ராம்தேவ் செய்தார். யோகா செய்தால் கொரோனா வராது, யோகா செய்தால் புற்றுநோய் வராது என்றெல்லாம் சொல்லி அவர் தவறான பிரச்சாரம் செய்தார். எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்கிறது. மன்னிப்பு அவர் கேட்டிருக்கார். விளம்பரங்களை பக்கமாக கொடுத்தாங்க. மன்னிப்பு மட்டும் சும்மா ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் கண்டித்ததால் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோட சொல்லலை. 19 ஒரு மன்னிப்பு எதுக்காக மன்னிப்பு கூட இல்லை. நவீன அறிவியல் மருத்துவத்தை விமர்சனம் செய்வதற்காக, நவீன அறிவியல் மருத்துவர்களை குறை சொன்னதற்காக, இழிவுபடுத்தியதற்காக நான் மன்னிப்பு கேட்கலாம் சொல்லவே இல்லை. 19 ஒரு மன்னிப்பு கேட்டுக்கார், அவ்வளோதான். எனவே இந்த மன்னிப்பு போதாது, அது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்கள் கொடுத்த விளம்பர அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்த விளம்பரங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றம் வெறுமனை இதை கண்டித்தா மட்டும் போதாது, அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பதஞ்சலி நிறுவனங்கள் அனைத்தையுமே மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது உடல்நலனுக்கு கேடான மருந்துகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்று மருந்து நிறுவனங்கள் தொலைக்காட்சியில், செய்தித்தாளில் விளம்பரம் கொடுப்பதை ஒன்றிய அரசு தடை செய்ய வேண்டும். எனவே ஒன்றிய அரசு இது உடந்தையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதுபோல் ஒன்றிய அரசாங்கம் ஆயுர்வேதா, யோகா போன்றவற்றை இந்துத்துவமயமாக்குகிறது. இதுவும் ஏற்படுவதில்லை. ஆயுர்வேதா இந்து மதத்துக்கு சொந்தமானதில்லை. ஆயுர்வேதா ஒரு மதச்சார்பற்ற மருத்துவ முறை, பண்டைய இந்திய மருத்துவ முறை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பண்டைய இந்திய மருத்துவ முறை தோன்றி வளர்ந்த பொழுது அதனுடைய வளர்ச்சியை தடுத்தவர்களே இன்றைக்கு இந்துத்துவாவை வலியுறுத்தக்கூடிய இந்த சித்தாந்தவாதிகளுடைய முன்னோடிகள் தான். ஏன்னா ஆயுர்வேதா மருத்துவ முறை அன்றைக்கு இருந்த பண்டைய மருத்துவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினார்கள். அது தங்களுடைய கருத்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதற்காக அன்றைக்கு நவீன அறிவியல் மருத்துவர்களை இழிவுபடுத்தினார்கள். அன்றைக்கு இருந்த அந்த பண்டைய மருத்துவர்களுடைய மருந்துகளை புறக்கணித்தார்கள், மருத்துவ முறையை புறக்கணித்தார்கள். அந்த மருத்துவ முறை மேலும் வளராமல் தடுத்தால் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆயுர்வேதா மருத்துவ முறை இன்றைக்கு ஏதோ இந்து மருத்துவ முறை போல மாற்றுவதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது.
அதுபோல் யோகா என்பது சிந்து சமவெளி நாகரத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதுக்கான அந்த சிற்பங்கள் இதெல்லாம் இருக்குது, அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே யோகா ஏதோ பதஞ்சலி முனிவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அதுவுமே இந்து மதத்து சொந்தங்கிற மாதிரி உரிமையை கொண்டாடி உலகம் முழுதும் அந்த சித்தா தினத்தை நாங்கள் யோகா தினத்தை கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை இந்துத்துவமயமாக்குறாங்க. இதுவும் ஏற்புடையதில்லை. எனவே அதே போலவே மிக்சோபதி, ஆன்மீக மருத்துவம், ஜோதிட மருத்துவம், வேதகால மருத்துவம், பாரம்பரிய மருத்துவமுறை, இன்டகிரேட் மருத்துவமுறைலாம் என்றெல்லாம் சொல்லி நவீன அறிவியல் மருத்துவமுறையை நீர்த்து போகக்கூடிய ஒரு முயற்சி நடைபெறுகிறது. இது இந்திய நாட்டு மக்களை பாதிக்கும், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பாதிக்கும், நவீன அறிவியல் மருத்துவத்துடைய முன்னோக்கி பாய்ச்சலை தடுக்கும். இந்த உலகத்திலே சிறந்த மருத்துவ முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நவீன அறிவியல் மருத்துவம் திகழ்கிறது. பல்வேறு நாடுகள்லேருந்து இங்கே சிகிச்சை பெறுறாங்க. அண்மையில் பார்த்தா ஒரு போலந்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், பெண் மருத்துவருக்கு இங்கே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சென்னையில் நடைபெற்றது. அதே போலவே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மருத்துவருக்கு அது மாதிரி சிகிச்சைலாம் வழங்கப்பட்டிருக்கிறது.